Welcome back students. Class 5 Unit 2 Be honest, be brave. Workbook answers பார்க்கலாம். First பார்த்தீங்கன்னா 2.1 Tick the correct sentence for the picture கேட்டிருக்காங்க. அந்த பிக்சருக்குரிய கரெக்டான சென்டென்ஸை நம்ம டிக் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சருக்குரிய கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா It is a rabbit. It has long ears. லாங் இயர்ஸ், ஷார்ட் இயர்ஸ் வராது. ஏன்னா ரேபிட்டுக்கு வந்து நீளமான காதுகள் தான் இருக்கும். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட். அடுத்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் திஸ் இஸ் அ ரெயின்போ, இட் லுக்ஸ் கலர்ஃபுல். திஸ் இஸ் அ ரெயின்போ, இட் லுக்ஸ் டல்லுன்னு கொடுத்துருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் திஸ் இஸ் அ ரெயின்போ, இட் லுக்ஸ் கலர்ஃபுல். ஏன்னா ரெயின்போ எப்படி இருக்கும்னா அதில் 7 கலர்ஸ் இருக்கும், அதனால் அது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்பிள் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஃப்ரூட், இட் இஸ் ரெட் அண்ட் ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ஃப்ரூட், இட் இஸ் க்ரீன் அண்ட் சோர் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இஸ் ரெட் இன் கலர், அது எப்படி இருக்குன்னா டேஸ்ட்டில் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் அ ஃப்ரூட், இட் இஸ் ரெட் அண்ட் ஸ்வீட். நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ் படம் கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ஸ் ஆர் ஷைனி, தே ஆர் டூ காஸ்ட்லி டு பை கொடுத்துருக்காங்க. டைமண்ட்ஸ் ஆர் டிம், they are too cheap to buy. Diamonds are shiny, they are too costly to buy தான் வரும். ஷைனிங்னா ஜொலிக்கிறது, காஸ்ட்லினா விலை வந்து அதிகமான பொருள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். செகண்ட் பார்த்தீங்கன்னா 2.2 சூஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். இதுவும் வந்து பிக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். த ஜிராஃப் லிவ்ஸ் இன் அ ஃபாரஸ்ட். இட் இஸ் அ வைல்ட் அனிமல். இட் ஹாஸ் அ லாங் நெக். ஜிராஃப் வந்து காட்டில் இருக்கும், அது வந்து காட்டு விலங்கு, அதனால் அங்கே வைல்ட் அனிமல் எழுதணும். அதனோட நெக் எப்படி இருக்குன்னா நீளமாக இருக்கும், ஸோ அங்கே லாங் நெக்குன்னு எழுதணும். நெக்ஸ்ட் பிட்டர் காட்ஸ் ஆர் கிளைம்பர்ஸ், தே ஆர் டேஷ், தே டேஸ்ட் டேஷ். பிட்டர் காட்ஸ் ஆர் கிளைம்பர்ஸ், தே ஆர் க்ரீன், தே டேஸ்ட் பிட்டர். கிளைம்பர்ஸ்னால் கொடி வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் வந்து அது க்ரீன் கலரில் இருக்கிறதால தே ஆர் க்ரீன் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் அதனோட டேஸ்ட் வந்து கசப்பு, கசப்புக்கு இங்கிலீஷில் பிட்டர். நெக்ஸ்ட் ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். த பெட்டல்ஸ் ஆர் டேஷ், இட் ஹாஸ் டேஷ் தார்ன்ஸ். த பெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட். பெட்டல்ஸ்னால் இதழ்கள், இதழ்கள் பார்த்திங்கன்னா மென்மையானதாக இருக்கும். இட் ஹாஸ் ஷார்ப் தார்ன்ஸ். தார்ன்ஸ்னால் முட்கள், முட்கள் எப்படி இருக்கும்னா ஷார்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் 2.3 லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ரிடில்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம படித்து பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு இட் இஸ் லாங், இட் இஸ் தின், இட் ஹாஸ் அ ஷார்ப் டிப். நீளமாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும், அதனுடைய முனை ஷார்ப்பாக இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பென்சில். இட் இஸ் அ பென்சில். செகண்ட் கொஸ்டின் இட் இஸ் பிக், இட் இஸ் ரஃப், இட் ஸ்மெல்ஸ் குட், இட் டேஸ்ட் ஸ்வீட். பெரியதாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கும். த ரைட் ஆன்சர் இஸ் ஜாக் ஃப்ரூட். இட் இஸ் அ ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். நெக்ஸ்ட் தேர்டு இட் இஸ் சாஃப்ட் டு டச், இட் இஸ் லைட், இட் லுக்ஸ் கலர்ஃபுல், இட் இஸ் அ டேஷ். டச் பண்ணுறதுக்கு மென்மையாக இருக்கும், தக்கையாக இருக்கும், அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். த ரைட் ஆன்சர் இஸ் குவில். QUILL குவில். குவில்னா இறகு. Now the last sentence, it is big and fat, it has a long trunk, it has big ears, it is an dash. நல்லா பிக், பெரியதாக இருக்கும், ஃபேட்டாக இருக்கும், அதனுடைய தும்பிக்கை வந்து நீளமாக இருக்கும், காதுகள் பெரியதாக இருக்கும். The right answer is elephant. Next 2.4 rewrite the sentence correctly for the picture. இங்கே பிக்சருக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, அதில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்ட் எழுதணும். ஃபஸ்ட் பிக்சருக்கு என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா த லெமன் இஸ் ப்ளூ, இட் டேஸ்ட் பிட்டர். லெமன் வந்து ப்ளூ கலரில் இருக்காது, கசப்பாகவும் இருக்காது. லெமன் வந்து எல்லோ கலரில் இருக்கும், புளிப்பு சுவையில் இருக்கும். புளிப்பு சுவைனா இங்கிலீஷில் சோர். இப்போ நம்ம வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும். த லெமன் இஸ் எல்லோ, இட் டேஸ்ட் சோர். நெக்ஸ்ட் the cotton is yellow, it is hard.
காட்டன்னா பஞ்சு, அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அது ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ த காட்டன் இஸ் ஒயிட், இட் இஸ் சாஃப்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ், த பேனியன் ட்ரீ இஸ் ஸ்மால், இட் ஹேஸ் ஷார்ட் ஹேங்கிங் ரூட்ஸ். பேனியன் ட்ரீ வந்து ஸ்மாலாக இருக்காது, அது பிக்காக தான் இருக்கும், அது பெரிய மரம். இட் ஹேஸ் ஷார்ட் ஹேங்கிங் ரூட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா விழுதுகள் தொங்கும் இல்லையா, அது வந்து ஷார்ட்டாக இருக்காது, அது லாங்காக தான் இருக்கும். ஸோ த பேனியன் ட்ரீ இஸ் பிக், இட் ஹேஸ் லாங் ஹேங்கிங் ரூட்ஸ்னு எழுதணும். நெக்ஸ்ட் பிக்சருக்கு, த கேர்ள் ஹேஸ் ஷார்ட் ஹேர், ஆர் ஹேர் இஸ் ஒயிட்னு கொடுத்துருக்காங்க. அந்த படத்துலேயே அந்த பொண்ணுக்கு நீளமான முடி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ த கேர்ள் ஹேஸ் லாங் ஹேர், ஹர் ஹேர் இஸ் பிளாக்னு எழுதணும். அங்கே வந்து ஒயிட் கலரில் முடி இல்லை, பிளாக் கலரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.5, ரீட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் விச் சவுண்ட் த சேம். லிட்டில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ்க்கு ரைமிங்கான வேர்ட்ஸ் நம்ம சர்க்கிள் பண்ணணும். லிட்டில் பார்த்தீங்கன்னா சீக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய ரைமிங் வேர்ட்ஸ் வீக், சீக், ஸ்லீக். நெக்ஸ்ட் ஜாரில் க்ரோ கொடுத்துருக்காங்க. க்ரோக்குரிய ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ளோ, ஸ்லோ அண்ட் க்ளோ. நெக்ஸ்ட் 2.6, fill in the blanks with correct pair of rhyming words. அவங்க வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பிளாங்க்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, we went to see the big mango tree in our friend's house. Second sentence, friends meet and greet each other in the school. Third sentence, it started to rain when I got into the train. Next, the last sentence, the boy opened the door wide and came inside. Next 2.7, write a sentence for each picture. ஒரு படத்துக்கும் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். ஃபஸ்ட் பிக்சருக்கு அவங்களே சென்டென்ஸ் கொடுத்தாச்சு. த விண்ட் ப்ளோஸ் ஹெவிலி, காற்று பலமாக வீசுகிறது. நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் படம் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் த டைமண்ட் இஸ் ஷைனி. நெக்ஸ்ட் படத்தில் சன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதலாம், த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. அடுத்த படத்தில் நெருப்பு வந்து எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. த ஃபயர் இஸ் க்ளோயிங். லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் இட் இஸ் ரெய்னிங் ஹெவிலி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.8, ரீட் த போயம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். போயம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இன் ட்ரீஸ் 2 little birds with strings and twigs made the nest for them to take rest. ஒரு மரத்தில் 2 குட்டி பறவைகள் என்ன பண்ணுதுன்னா, அது ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ட்விக்ஸ் வச்சு கூடு கட்டுது. எதுக்காக கூடு கட்டுதுன்னா, அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூடு கட்டுது. ட்விக்ஸ்னால் குட்டி குட்டியாக இருக்கிற கிளைகள், குச்சிகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸ்ட்ரிங்ஸ்னால் கயிறு. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, பிஸி ஸ்வாம்ஸ் ஆஃப் பீஸ் பஸ் அரவுண்ட் த ட்ரீஸ். அந்த தேனீக்கள் கூட்டமாக வரும் இல்லையா, அதனுடைய கலெக்டிவ் நவுன் தான் ஸ்வாம்ஸ் ஆஃப் பீஸ். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த மரங்களை சுற்றி பஸ் பண்ணுது, ரீங்காரம் பண்ணுது. ஃப்ளை அரவுண்ட் த ஃப்ளார்ஸ் ஹேங்கிங் இன் த பவர்ஸ். அந்த பீஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பூக்களை சுற்றி பறக்குது. ஹேங்கிங் இன் த பவர்ஸ்னால் அந்த பூக்கள் வந்து அந்த குட்டி குட்டியாக செடிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த பூக்கள்லாம் பூத்து குலுங்கிறது தான் ஹேங்கிங் இன் த பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆல் தீஸ் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் நேச்சர், லெட்ஸ் நர்ச்சர் இட் ஃபார் அவர் பெட்டர் ஃப்யூச்சர். இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையின் ஒரு பகுதி தான். நம்ம இயற்கையை வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக பேணி பாதுகாக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஃப்யூச்சர்னால் எதிர்காலம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் த பேர்ட்ஸ் யூஸ் டு பில்ட் த நெஸ்ட் கேட்டிருக்காங்க. பறவைகள் எதை பயன்படுத்தி கூட்டினை கட்டினார்கள்? அவங்க ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு தான் கட்டினாங்க. அப்போ நம்ம எப்படி சென்டென்ஸாக எழுதணும்னா, த பேர்ட்ஸ் யூஸ்ட் ட்விக்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் டு பில்ட் த நெஸ்ட்.
இங்கே டிட்டுன்னு வந்திருக்கிறதால நம்ம வேர்ப் எழுதும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் எழுதணும். அதனால தான் நம்ம இங்கே யூஸ்டு எழுதியிருக்கோம். யூஸோடைய பாஸ்ட் டென்ஸ் யூஸ்ட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒய் டிட் த பேர்ட்ஸ் பில்ட் தர் நெஸ்ட்? எதற்காக பறவைகள் கூட்டினை கட்டினார்கள்? பறவைகள் வந்து எதற்காக கட்டினாங்க? அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டினாங்க. அப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னா, த பேர்ட்ஸ் பில்ட் தர் நெஸ்ட் டு டேக் ரெஸ்ட். இப்போ இதில் வேர்ப் வந்து கொஸ்டினில் பில்டு கொடுத்துருக்காங்க. அங்கே டிட்டுன்ற வேர்டு வந்திருக்கிறதால கொஸ்டினில் நம்ம இங்கே என்னென்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் எழுதணும். அதனால தான் நம்ம இங்கே பில்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பில்டோடைய பாஸ்ட் டென்ஸ் பில்ட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வேர் டிட் த பீஸ் பஸ் அரவுண்ட்? பீஸ் வந்து எதை சுற்றி பஸ் பண்ணுது? இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஷினில் டிட் வேர்டு வந்திருக்கு. அப்போ நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் எழுதணும். ஸோ த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ட்ரீஸ் தான் ரைட் ஆன்சர். பஸ்ஸோடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து பஸ்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ரைட் த ரைமிங் வேர்ட் ஃபார் ஷவர்ஸ். ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்டாக இருக்கிற வேர்ட்ஸ். ஷவர்ஸ்க்குரிய ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ், பவர்ஸ். நெக்ஸ்ட் த லாஸ்ட் கொஸ்டின், ரைட் எ சூட்டபிள் டைட்டில் ஃபார் த போயம். இந்த போயம்க்கு ஒரு சரியான தலைப்பு வந்து நம்ம எழுதணும். நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா பியூட்டி ஆஃப் நேச்சர். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு எதனா தலைப்பு கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.9, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இங்கே இனிமேல் வர எக்ஸசைஸ் வந்து என்ன கிராமர் வச்சு வந்திருக்குன்னா ஆர்டிகல்ஸ் வச்சு வந்திருக்கு. நம்ம என்னென்ன ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா ஏ, அண்ட் த. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, தாரணி இஸ் ஈட்டிங் டேஷ் ஆரஞ்சு. இங்கே ஆரஞ்சில் வவ்வல் சவுண்ட் வந்திருக்கிறதால நம்ம அங்கே ஆன் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் வவ்வல் சவுண்ட் வருதோ, AEIOU ஆர் த 5 வவ்வல் சவுண்ட்ஸ் எல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் என்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். கான்சனன்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா ஏ என்ற வேர்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ராதா வேர்ஸ் டேஷ் லவ்லி ட்ரெஸ். அப்போ இங்கே கான்சனன்ட் வந்துருக்கிறதால எ லவ்லி ட்ரெஸ்ன்னு எழுதணும். கான்சனன்ட்னா அந்த 5 வவ்வல்ஸ் தவிர மீதி இருக்கிற அந்த 21 லெட்டர்ஸும், AEIOU தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் வந்து நம்ம கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், தேர் இஸ் அ பார்க் நியர் சரன்ஸ் ஹவுஸ். He walked alone to dash park. இதில் பார்க்குன்ற வேர்டு ஏற்கனவே வந்துடுச்சு ஃபஸ்ட் சென்டென்ஸில். அதே பார்க்குன்ற வேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதால இங்கே நம்ம தன் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏ யூஸ் பண்ணுறோம். அதே வேர்டு மறுபடியும் வந்திருக்கிறதால நம்ம இங்கே த யூஸ் பண்ணுறோம். த இஸ் அ டெஃபினைட் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் 2.10, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். பிக்சருக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்ணி டிக் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சருக்கு பார்த்தீங்கன்னா, த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, எ சன் ஷைன்ஸ் பிரைட்லி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சல் திங்ஸ்க்கெலாம் த தான் யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே த சன் ஷைன்ஸ் பிரைட்லி தான் வரும். நெக்ஸ்ட், திஸ் இஸ் an bag, the bag is red. This is a bag, the bag is red. இங்கே பேக்கில் பி வந்து கான்சனன்ட் தான். அப்போ அங்கே ஆன் வரக்கூடாது, ஏ தான் வரணும். ஸோ திஸ் இஸ் எ பேக், த பேக் இஸ் ரெட் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், திஸ் இஸ் an owl, it has big eyes. திஸ் இஸ் ஏ owl, it has big eyesன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே owl வந்து ஓ வந்து வவ்வல் சவுண்டில் வந்திருக்கிறதால an owl தான் வரணும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்டாக. திஸ் இஸ் an owl, it has big eyes. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, fill in the blanks with articles. ஆர்டிகல்ஸ்னால் ஏ and the. ஃபஸ்ட் பிக்சருக்குரிய சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. there is dash bird on the twig. dash bird is blue. இப்போது கோட்டுக்கு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா பேர்டு கொடுத்துருக்கு. அதனுடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து பி. பி வந்து வவ்வலாக கான்சனண்ட்டாக நம்ம பார்க்கணும். பி வந்து வவ்வல் கிடையாது, கான்சனண்ட். ஸோ அங்கே ஏன் வரணும், ஏ பேர்டு அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில். அடுத்த லைனில் அந்த பேர்டுன்ற வேர்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ அங்கே த தான் யூஸ் பண்ணணும். த பேர்ட் இஸ் ப்ளூ. ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏ யூஸ் பண்ணணும். அதே வேர்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம த யூஸ் பண்ணணும்.
செகண்ட் சென்டென்ஸ், there is dash fish in the fish bowl, dash fish looks pretty. ஃபஸ்ட் லைனில் டேஷ் ஃபிஷ்ஷுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபிஷ்ஷோட ஃபஸ்ட் லெட்டர் எஃப், அது வந்து கான்சனண்ட், அப்போ அங்கே ஏ ஃபிஷ்ஷுன்னு வரணும். தேர் இஸ் ஏ ஃபிஷ் இன் த ஃபிஷ் பவுல். செகண்ட் லைனில் ஃபிஷ் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. மறுபடியும் ரிப்பீட் ஆனதால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம், த யூஸ் பண்ணோம். ஸோ த ஃபிஷ் லுக்ஸ் பிரிட்டி. அடுத்த சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் டேஷ் ஹேண்ட், டேஷ் ant இஸ் ரெட். ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு பக்கத்தில் ant கொடுத்துருக்கு. அதில் ஆண்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஏ, ஏ வந்து வவ்வல். அப்போது அதான் நம்ம ஆக்சுவலாக வவ்வல் அந்த வேர்டு பார்க்காம அதனுடைய சவுண்டு தான் பார்க்கணும். ஆண்டில் ஆ சவுண்டு வந்திருக்கிறதால வவ்வல் சவுண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், திஸ் இஸ் ஆண்ட்னு எழுதணும். செகண்ட் லைனில் ஆண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறதால நம்ம த ஆண்ட் இஸ் ரெட்னு எழுதணும். அடுத்தது ஃபோர்த்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, சுனில் பாட் டேஷ் நியூ கார், டேஷ் கார் இஸ் எல்லோ. அதே மாதிரி ஃபஸ்ட் லைனில் கோட்டுக்கு பக்கத்தில் நியூ கார் கொடுத்துருக்காங்க. அந்த நியூவில் ஃபஸ்ட் லெட்டர் என் வந்திருக்கு. அது வவ்வலாக கான்சனண்ட்டாக பார்க்கணும், கான்சனன்ட் சவுண்டு. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும்னா, சுனில் பாட் எ நியூ கார். செகண்ட் லைனில் அந்த கார் மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ த கார் இஸ் எல்லோ. அதே மாதிரி லாஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, லுக் அட் டேஷ் சன், டேஷ் சன் ஷைன்ஸ் பிரைட்லி. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் லைனில் சன், சன் வந்து ஆக்சுவலாக எஸ் வந்து கான்சனன்ட் சவுண்டு தான். ஆனால் இந்த மாதிரி யூனிவர்சல் திங்ஸ் பற்றி பேசும்போது, எர்த், சன், மூன் இந்த மாதிரி பேசும்போது நம்ம அந்த வவ்வல் சவுண்டை கான்சனன்ட் சவுண்டெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம த தான் யூஸ் பண்ணணும். ஸோ லுக் அட் த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, அங்கே ஏ வந்து வரக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.12, கம்ப்ளீட் த பேசேஜ் யூஸிங் an, a, the. அதாவது ஆர்டிகல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜை. எஸ்டர்டே ஐ விசிட்டட் டேஷ் மியூசியம். இங்கே கோட்டுக்கு பக்கத்தில் மியூசியம் கொடுத்துருக்கு. அதில் ஃபஸ்ட் லெட்டர் எம் கான்சனண்ட். ஸோ அங்கே நம்ம ஏ யூஸ் பண்ணணும். அண்ட் saw டேஷ் ஏன்ஷியன்ட் சாண்ட் கிளாக். இங்கே கோட்டுக்கு பக்கத்தில் ஏன்ஷியன்ட் கொடுத்துருக்கு. ஏன்ஷியன்ட்டில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது வவ்வல். ஸோ நம்ம அங்கே ஆன் யூஸ் பண்ணணும். எஸ்டர்டே ஐ விசிட்டட் ஏ மியூசியம் அண்ட் saw an ancient sand clock. அடுத்தது டேஷ் சாண்ட் கிளாக் வாஸ் வெரி வேல்யூபிள். இதில் சாண்ட் கிளாக் வந்து ஏற்கனவே வந்துச்சு பிஃபோர் லைனில், அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் ரிப்பீட் ஆனதால் நம்ம அங்கே த யூஸ் பண்ணணும். த சாண்ட் கிளாக் வாஸ் வெரி வேல்யூபிள். நெக்ஸ்ட், இட் பிலாங் டு ஒன் ஆஃப் டேஷ் ஓல்டு கிங்ஸ். இதில் ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு பக்கத்தில் ஓல்டு கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லெட்டர் ஓ, அங்கே ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம என்ன, ஓல்டு கிங்கில் ஒரு பர்டிகுலர் கிங்கை பற்றி மென்ஷன் பண்ணதால் நம்ம அங்கே ஆன் யூஸ் பண்ணக்கூடாது, த தான் வரணும். ஸோ இட் பிலாங் டு ஒன் ஆஃப் த ஓல்டு கிங்ஸ். ஒன் ஆஃப் பக்கத்தில் த தான் வரும். ஐ ஆல்சோ saw a painting டேஷ் பெயிண்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். இதில் பெயிண்டிங்ன்ற வேர்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கிறதால த பெயிண்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். லேட்டர் ஐ கேம் அவுட் அண்ட் sat under a tree. I had a glass of juice and went home in the evening. இதில் ஈவினிங் வந்து ஈ வந்து வவ்வல் தான். ஆனால் இங்கே ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னா, அதில் ஈவினிங்ன்றது ஒரு நாளுடைய பர்டிகுலர் டைமை பற்றி சொல்லுது. ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட வேலையை பற்றி சொல்லுது. அதாவது காலை வேலை, மாலை வேலை, மதிய வேலை அந்த மாதிரி வரும்போது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். இந்த மார்னிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த ஈவினிங். அதனால் இங்கே ஈவினிங் முன்னாடி த யூஸ் பண்ணுறோம், குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணதால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.13, லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 எக்ஸசைசஸ் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போது பொசசிவ் ப்ரொனவுன்ஸில் ப்ரொனவுனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். சப்போஸ் ஹீன்னு வந்துச்சுன்னா ஹிஸ் வரும். ஷீக்குரிய பொசசிவ் ப்ரொனவுன் ஹர்.
இட்டுக்குரிய பொசசிவ் ப்ரொனவுன் இட்ஸ். இப்போ நம்ம இது சென்டென்ஸாக பார்க்கும்போது நமக்கு நல்லா கிளியராக புரியும். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் மோகன், திஸ் இஸ் டேஷ் கார். இது வந்து மோகன், இது வந்து அவனுடைய கார். இப்போ மோகன் வந்து ஒரு பாய், அப்போது மோகனுடைய கார்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஹிஸ் யூஸ் பண்ணணும். ஒரு பாயை குறிக்கும் போது, அதாவது ப்ரொனவுன் ஹீ வந்துச்சுன்னா அதுக்குரிய பொசசிவ் ப்ரொனவுன் ஹிஸ். ஹீ இஸ் மோகன், திஸ் இஸ் ஹிஸ் கார். செகண்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் டேனி, திஸ் இஸ் டேஷ் பப்பி. நான் வந்து டேனி, இது என்னுடைய பப்பி. இப்போ இங்கே ஐ வரும்போது ஐக்குரிய பொசசிவ் ப்ரொனவுன் வந்து மை, அதாவது மைனா என்னுடைய. ஸோ திஸ் ஐ ஆம் டேனி, திஸ் இஸ் மை பப்பின்னு எழுதணும். அடுத்தது ஷீ இஸ் வாணி, ஷீ லைக்ஸ் டேஷ் நியூ டாய். இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஷீ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஷீ வரும்போது ஷீக்குரிய பொசசிவ் ப்ரொனவுன் வந்து ஹர். இது வந்து வாணி, வாணிக்கு அவளுடைய புதிய பொம்மையை பிடிச்சிருக்கு. இப்போ அவளுடையனா என்னென்னா ஹர். ஷீ இஸ் வாணி, ஷீ லைக்ஸ் ஹர் நியூ டாய். நெக்ஸ்ட், this is Kumar and his family dash house is big. இது வந்து குமாரும் குமாருடைய குடும்பமும். அப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறதால தேர் ஹவுஸ் இஸ் பிக்னு வரணும். குமாரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தால் இஸ் வரணும். இது வந்து குமாருடைய குடும்பத்தையே சொல்லியிருக்கிறதால அங்கே தேர் யூஸ் பண்ணணும். தேர்னா தமிழில் அவர்களுடைய. we love gardening, this is டேஷ் கார்டன். இங்கே வி என்ற ப்ரொனவுன் வந்திருக்கிறதால இங்கே அவர் என்ற பொசசிவ் ப்ரொனவுன் வரணும். எங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும், இது எங்களுடைய கார்டன். இங்கே அவர்னா எங்களுடைய. நெக்ஸ்ட் 2.14 கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் தியர், ஹர், யுவர், மை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் ஜூலி டேஷ் க்ரௌன் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. இது வந்து ஜூலி, அவளுடைய கிரீடம் தங்கத்தினால் செய்யப்பட்டுள்ளது. இங்கே அவளுடைய வரும்போது நம்ம அர் யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஜூலி, ஹர் க்ரௌன் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. நெக்ஸ்ட், கரண் அண்ட் மணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் டேஷ் டாய். இதில் கரண் அண்ட் மணி இருவரை வந்து சொல்லியிருக்கிறதால, ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறதால இங்கே தேர் வரணும். கரணும் மணியும் நண்பர்கள், இது அவர்களுடைய சொப்பு. இப்போ அவர்களுடையனா தேர். கரண் அண்ட் மணி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் தேர் டாய். நெக்ஸ்ட், ஐ ஹாவ் அ பென் டேஷ் பென் இஸ் நியூ. என்கிட்ட ஒரு பேனா இருக்குது, என்னுடைய பேனா புது பேனா. இப்போ இங்கே என்னுடைய வரும்போது மை யூஸ் பண்ணணும். அதாவது ஐன்ற ப்ரொனவுன் வந்துச்சுன்னா மை என்ற பொசசிவ் ப்ரொனவுன் வரணும். ஐ ஹாவ் அ பென், மை பென் இஸ் நியூ. நெக்ஸ்ட், யூ ஹாவ் அ பாக்ஸ், தேர் ஆர் சம் பென்சில்ஸ் இன் டேஷ் பாக்ஸ். உங்ககிட்ட பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் உன்னுடைய பாக்ஸில் சில பென்சில்கள் உள்ளன. இப்போ இங்கே யூ என்ற ப்ரொனவுன் வரும்போது யுவர் என்ற பொசசிவ் ப்ரொனவுன் வரணும். யுவர்னா உன்னுடைய. யூ ஹாவ் அ பாக்ஸ், தேர் ஆர் சம் பென்சில்ஸ் இன் யுவர் பாக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.15 லுக் அட் த பிக்சர் அண்ட் ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்சஸில் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் பிக்சருக்குரிய சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரீத்தி இஸ் ஹோல்டிங் ஹிஸ் பிங்க் அம்ப்ரலா. பிரீத்தி வந்து அவளுடைய பிங்க் அம்ப்ரலாவை பிடிச்சிட்ருக்கா. அவளுடைய வரும்போது ஹர்தா வரணும், இஸ்ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். பிரீத்தி இஸ் ஹோல்டிங் ஹர் பிங்க் அம்ப்ரலா. நெக்ஸ்ட், மனோஜ் இஸ் வாக்கிங் வித் ஹர் சிஸ்டர். மனோஜ் அவனுடைய தங்கையுடன் நடக்கிறான். இப்போ இங்கே அவனுடைய வரும்போது ஹிஸ் வரணும், அங்கே ஹர்ன்னு தப்பாக கொடுத்துருக்கு. மனோஜ் இஸ் வாக்கிங் வித் ஹிஸ் சிஸ்டர். நெக்ஸ்ட், விமலா அண்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ். இங்கே விமலா வந்து ஒரு பெண் ஆசிரியை, அப்போ அங்கே ஹிஸ் வரக்கூடாது, ஹர் தான் வரணும். ஸோ விமலா அண்ட் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த கிளாஸ். அடுத்தது, அப்துல் அண்ட் அன்பு ஹாவ் டாக்ஸ், தோஸ் டாக்ஸ் ஆர் ஹர் பெட்ஸ்.
அப்துல் அன்பு இருவரை குறிச்சதுன்னா அங்கங்கே தேர்னு வரணும். இங்கே ஹர்ன்னு தப்பாக கொடுத்துருக்கு. ஸோ அப்துல் அண்ட் அன்பு ஹாவ் டாக்ஸ், தோஸ் டாக்ஸ் ஆர் தேர் பெட்ஸ்ன்னு எழுதணும். அடுத்தது வி ஆர் இந்தியன்ஸ், இந்தியா இஸ் தேர் கண்ட்ரி. இங்கே வி என்ற ப்ரொனவுன் வரும்போது அவர் என்ற பொசசிவ் ப்ரொனவுன் வரணும். இங்கே தேர்னு தப்பாக கொடுத்துருக்கு. ஸோ வி ஆர் இந்தியன்ஸ், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரின்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.16 கம்ப்ளீட் த பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். ஐ am தாரா. கவிதா இஸ் மை சிஸ்டர். ஷீ ஹேஸ் அ சைக்கிள். ஒன் டே her cycle tire got flat. She took her cycle to a mechanic shop. He told her that the tire got punctured. He did not have the tools in his shop to repair it. So she came home sadly. Her dad and sister took the cycle to another mechanic shop and got her cycle repaired. Her sister was very happy. She went out to ride the cycle with her friends. Her friends also came to the park with their cycles and all the children enjoyed cycling together. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிசன் அண்ட் ரைட். இதுக்குரிய சென்டென்சஸ் வந்து டிஹெச்பியில் கொடுத்துருக்கு. ஐ சி மை செல்ஃப் இன் த மிரர். வி சி அவர் செல்ஃப்ஸ் இன் த மிரர். தே சி தெம் செல்ஃப்ஸ் இன் த மிரர். யூ சி யுவர் செல்ஃப்ஸ் இன் த மிரர். ஈ சீஸ் இம் செல்ஃப் இன் த மிரர். ஷீ சீஸ் ஹர் செல்ஃப் இன் த மிரர். இட் சீஸ் இட் செல்ஃப் இன் த மிரர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜேர்னல் கொடுத்துருக்காங்க. ட்ரா ஆர் பேஸ்ட் a picture of a pet that you have or like to have. உங்கள் கிட்டே இருக்கிற பெட் அனிமல் இல்லைனா நீங்கள் என்ன அனிமல் வளர்க்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதனுடைய பிக்சரை நீங்கள் வரையலாம், இல்லைனா பேஸ்ட் பண்ணலாம். ரைட் அபவுட் இட் இன் 5 சென்டென்சஸ். நம்ம 5 சென்டென்சஸ் எழுத சொல்லியிருக்காங்க. யூஸ் இட், இட்ஸ், மை எக்ஸெட்ரா இன் யுவர் சென்டென்சஸ். நம்ம இட், இட்ஸ், மைலாம் வந்து வச்சு சென்டென்சஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஐ ஹாவ் அ பெட் டாக். இட் இஸ் ப்ரௌன் இன் கலர். இட்ஸ் ஐஸ் ஆர் ஸ்மால். இட் லைக்ஸ் டு ஈட் போன்ஸ். இட் பிளேஸ் வித் மீ. மை டாக்ஸ் நேம் இஸ் பப்பி. இதில் எதனா 5 சென்டென்சஸ் எழுதலாம், இல்லைனா உங்கள் ஓனான 5 சென்டென்சஸும் எழுதலாம். வேறு பெட் அனிமல் பற்றியும் எழுதலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.